எனக்கு அதாவது யாரை அடித்தாலும் டப் டப் அல்லது சப் சப் என்று வரும். ஐயாவை எங்க தட்டினாலும் டமார் 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 என்று கேட்கும். அது எங்களுக்கு ரொம்ப மிகவும் முடியாத சம்பவம் தானே. ஆமா, எனக்கு ஒரு நாள், உனக்கு ஒரு நாள், பல நாள் கொசு கொசு அது வந்து எனக்கு அடிச்சது. அப்ப எனக்கு தெரியாது எனக்கு அப்ப டெங்கு காய்ச்சல் வர போகுதுன்னு. டெங்கு காய்ச்சல் தமிழ் தான். தமிழ் பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. அப்புறம் அது ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு இருமல், ஜுரம், எல்லாமே வாந்தி எல்லாமே வந்துச்சு. அப்புறம் தான் பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அங்க கொண்டு போனா எனக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு, என்ன ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில் சேர்க்கணும் என்று மருத்துவர் சொன்னாரு. அப்ப வந்து மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. 2 வாரத்துக்கு அங்கேயேதான் இருந்தேன். ஒரு மாதிரி கடுமையான சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன். நீங்கள் எடுத்து அவரே சொல்லுவார். அப்போது வந்து எனக்கு ஒரு அணுக்கள் இல்லை என்று சொன்னார்கள். வெள்ளை அணுக்கள். அதுக்கு அதிகமாக ஈடுபாடு 1 லட்சம் அவ்வளவுதான் இருந்தது என்ன சொன்னாங்க. அது நிறைய கோடி கணக்கு மேல அப்படி இருக்கும். கோடியா அதுக்கு மேல தான் இருக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவு இருக்கணும் நாங்க. அப்ப என்ன போட்டாங்க, காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் இருந்தேன். அப்படி இருந்தேன். தன்னம்பிக்கையை இழக்கவில்லை நான். அப்ப வந்து ஒரு தண்ணி மாதிரி கொடுப்பாங்க. என்றால் நீ விடாமுயற்சி. உப்பு கரைசல் இருக்கணும். முடியலனாலும் அது குடிச்சுக்கிட்டே இருக்கணும். வந்து ரத்தத்தை எடுத்து போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவு மாட்டு ஊசி மாதிரி இருக்கும், பயமா இருக்கும். மாட்டு ஊசி. அப்போ வந்து அப்பப்போ வந்து எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். ஏறிட்டே நிறைய வந்துச்சு. உனக்கு எப்படி தெரியும்? நீ கூட இருந்து பக்கத்துல போய் தான மாதிரியே கேக்குறாயே. தண்ணி குடிச்சா போய் தான. அங்க பாத்ரூம் வேற. அது பாத்ரூம் இல்ல, இப்ப நானு அப்படியே வைக்கலாம்டா கையை, இப்படியே வச்சிருக்கேன். சத்தம் மாதிரி எடுத்தோட இப்ப அப்போது கழிப்பறையில் நாத்தமா அடிக்குது. கழிவறையில் அங்க கலிஜா இருந்துச்சாங்க. ஒரு நிறைய போவே முடியாம ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சு. அங்க போயிட்டு சாப்பாடு கூட அங்க சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அப்புறம் வெளியே தான் என்னை கூட்டின்னு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு வாரம் அப்படியே ஓடிச்சு. உங்கள் அம்மா மடிமேலை தூக்கி கொண்டு அப்படி சோறு ஊட்டுவார்களா? 5வது அப்ப அப்படி இல்ல, சோறு ஊட்டி அம்மா இடுப்பு உடைஞ்சிருக்கும். ஆமா கேட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சொல்லுங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன் உங்களை, நீங்கள் பயப்படாத இருங்க. அப்புறம் வந்து வீட்டான்லாம் 108 வேன் வந்தது. மண்டைக்குள்ள அடிச்சு வச்சுட்டு சொல்லக்கூடாது, வாங்கணும்னு அடிச்சுப்பா பொறுமையா அடிங்க. அப்ப இது நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து என்ன சொன்னடா, வாகனம் வந்துச்சு. பேட்டிலாம் தாங்க வீட. பேட்டி தமிழ் தான். பேட்டி தமிழ் தான். பேட்டி
வீட்டை நான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாச்சு. ஆஸ்பத்திரினா எனக்கு தெரியாதா? ஆஸ்பத்திரியில இருந்தேன். பத்திரியில மருத்துவமனைன்னு சொல்லிட்டு போயா, ஏன் உயிரை வாங்குற? மருத்துவமனையில இருந்தேன். அப்போ சொல்லாங்க வீட்டான்லாம் வந்துச்சுரா வாங்கணும், 108 வாங்கணும் வந்து பேட்டியில எடுத்தாங்க அப்படின்னு. அப்புறம் 2 வாரம் அப்படியே போச்சு. அதுலயே உன்னை வந்து பேட்டி எடுத்தாருங்களா? வீட்டாண்ட போயிட்டாங்க அவங்க. ஓ, இது போல ஒரு சஞ்சய் என்ற ஒரு பாதிக்கப்பட்டுள்ளார். ஆமாங்க, டெங்கு நிறைய காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவரின் மறைவிடம் இதான். இது வீடு இதான். பார்த்துக்கொள்ள அங்கெல்லாம் நிறையா போட்டு டெங்கு காய்ச்சல் வராத மாதிரி எல்லாத்தையும் அங்கே பண்ணிட்டு தான் போனோம். அப்புறம் தான் நானும் அப்புறம் வந்தேன். அங்கே 2 வாரம் இருந்தேன். அந்த அணுக்கள் இல்லைன்னு அப்புறம் அதை ஏற்றிட்டதுக்கப்புறம் அது தண்ணி நல்லாவே இருக்காது, உப்பு சப்பு இல்லாமல். தண்ணியில உப்பு சப்பா? நீ என்ன சொல்ற? ஐயா அது ஒரு மாதிரி உப்பு கறிக்கும்டா. எந்த தண்ணியை நீங்கள் சொல்கிறீர்கள்? என்னடி சொல்ற? இந்த ஓஎஸ் வாட்டர் மேலே வருகிற தண்ணியா கீழே வருகிற தண்ணியா? அது தண்ணி இல்லடா, அவங்க கொடுப்பாங்க. அது பவுடர் மாதிரி கலந்து அதை கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டே இருந்தேன். சத்து குடிச்சிட்டே இருந்தா அப்பதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. என்ன இது வரைக்கும் பிடிக்க போறேன் நாடு வர மாட்டேது. சீராகி வந்தேன். சீராகி வந்தோடனே வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ வந்து எல்லாம் வீட்டுல வந்து பார்த்துருந்தாங்க எல்லாரும் சொந்தக்காரங்க. ஐயோ மாமா மாமா ஒண்ணு இருக்கவில்லைடா மண்டு வந்து எல்லாரும் பார்த்துட்டு போனாங்க. எனக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி 10 இருக்கும்னு சங்குலாம் சொல்லிட்டீங்களா? அது மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு மாதிரி நல்லா பார்த்துருந்தாங்க, ஒரு குழந்தை மாதிரி. எத்தனை முறை தான் உன் மூஞ்சியே பார்த்து கொண்டு இருப்பது? போறவர்கள்லாம் உன் மூஞ்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. உடம்பு எப்படி இருக்கிறது அப்படி என்று யாருமே விசாரிக்கவில்லையா? பாத்துக்கிறாங்கன்னா எப்படி நல்லா பாத்துக்கிறாங்க தான். வீட்டுல அம்மா அப்பா நான் உறவினர்களை சொல்கிறேன், வந்து பாத்துட்டு போயிடுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். என் மூஞ்சியே பார்த்து கொண்டு இருக்காரு, என்னையே பார்த்து கொண்டு இருக்காரு. அழகு நீ பேசு. அப்புறம் வீட்டுக்கு எத்தனை வந்தாங்க? என்னத்த என்ன எதிலே எடுத்துக்கொண்டு வந்தார்கள்? ஆட்டோ. முடிச்சுட்டா கடைசி அடி. இருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்க. அவ்வளவுதான். எங்க புல்லை பிடிங்கினால் புல்லு வளரும் என்று எனக்கு தெரியும், அதனாலதான் மாட்டிக்கொண்டேன். வசந்த் நீ சொல்லு. இப்ப அவன் லாஸ்டா நான் சரி நீ சொல்லு. அதுதான் மறக்க முடியாத விஷயம். சந்தோஷமான விஷயம். யார் கொடுக்கின்றாலும் சரி வந்தாலும் சொல்ல வேண்டும். அது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை கேள்விப்பட்டிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அது இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை. அதுவும் சொல்லு. எங்க அம்மா ரசம் வைத்துக் கொண்டிருந்தார் வீட்டில். அப்பொழுது நீ பூனை போல சென்றிருக்கிறாய். பூனை என்று நினைத்து கரண்டி எடுத்து டங்குன்னு என்று அடித்து விட்டு இருப்பாரு. அது மாதிரிதான் ரசம் வைத்துக் கொண்டிருந்தார். எங்க பாட்டியும் அம்மாவும் உட்கார்ந்து காய் எறிந்து கொண்டிருந்தார்கள். யார் ரசம் வைத்துக் கொண்டிருந்தா? அப்புறம் எப்படி அம்மா காய் அங்க ரசத்தை கொதிக்கிறாங்க. எதுல? அடுப்பு என்று சொல்றாலும் ஒரு நாய் வாயில இருந்து வர வைக்கிறான்டா. அதான்ப்பா கேது. சொல்லு. அடுப்பில் ரசம் கொதித்துக் கொண்டிருந்தது. நான் என்ன செய்தேன்? தம்மா தூண்டு தான் இருப்பேன். தம்மா தூண்டு என்றால் ஒரு 5 வயது 6 வயது இருக்குமா? 2ஆம் வகுப்பு தானே படிக்கிறாங்க. 12 வயதா? 12 6 வயது இருக்குமா? சொல்லு. 6-7 வயது. ஜல்லிக்கரண்டியை தூக்கி கடாயில் போட்டு ரசம் கொதித்துக் கொண்டிருந்தது. தெரித்து விட்டது. அதில் உள்ளே போட்டேன். ரசம் மொத்தம் வழிந்து விட்டது. என் மீது ஒரு துளி கூட படவில்லை. அவ்வளவுதான். இத ஒரு சம்பவம். ஐயா புரியல. அதாவது ரசம் வைத்திருந்தார்கள் அல்லவா, அது உண்மையில் கொட்டி இருந்தால் அது ஒரு சொட்டு கூட படவில்லை என்று சொல்லி இது என்ன கதை? என்ன
அம்முகள் அமால் டுமால்